நினைத்த காரியம் வெற்றி பெறணுமா? புரட்டாசி மாதத்துல இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்வதன் மூலம் பலனடையலாம். ஒவ்வொரு மாதமும் சில ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு. அதில் புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கும் மிக உகந்த மாதம். எனவே இது புருஷோத்தம மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்துல விஷ்ணுவின் அருளை பெற விரதம் இருந்து வழிபாடு செய்வது, கதைகளை கேட்பது சிறந்தது. இதன் மூலம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை பெறலாம் என்றும் நம்பப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. புரட்டாசி மாதத்தில் முடிந்தால் ஒருவர் பிரம்மா முகூர்த்தத்தில் எழுந்து புனித நதியில் குளிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இல்லையெனில் நீங்கள் குளிக்கும் நீரில் கங்கை நீரை சேர்த்து குளிக்க வேண்டும். குளித்து முடித்தவுடன் காயத்ரி மந்திரத்தை முறைப்படி உச்சரிக்க வேண்டும். பெண்கள் இந்த விதியை பின்பற்றினால் அவர்களின் கணவரின் உடல்நிலை நன்றாக இருக்கும், அவர்களின் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. இதுவே மனைவியின் ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி அடைய கணவனும் இதை செய்யலாம். புரட்டாசி மாதத்தில் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் மாலை நேரத்தில் அதன் முன்பு நெய் விளக்கை ஏற்றி வைக்கவும். பின்னர் ஓம் வாசுதேவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். துளசி செடியை 11 அல்லது 21 முறை வலம் வர வேண்டும். இப்படி செய்வதால் வீட்டில் அன்பும் அமைதியும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் மீளலாம் என்பது நம்பிக்கை. வறுமை நீங்கி செல்வ வளம் அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வெள்ளை இனிப்பு பலகாரம் பக்தர்களுக்கு வழங்கலாம், அல்லது பசுவுக்கு அகத்திக்கீரை வழங்கலாம். நீங்கள் செய்யும் எந்த பிரசாதமாக இருந்தாலும் அதில் நீங்கள் துளசி இலைகளை சேர்க்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை செய்வதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைப்பதால் செல்வம் மற்றும் மன அமைதியை பெறலாம். திருமாலுக்கு உகந்த நிறம் மஞ்சள். அவர் மஞ்சள் ஆடையை அணிந்தவர், மங்களம் நிறைந்தவர் என்பதால் நம்மால் முடிந்த அளவு மஞ்சள் நிற உடைகள், மஞ்சள் நிற பழங்கள் மற்றும் மஞ்சள் தானியங்களை பெருமாள் கோவிலில் வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். பின்னர் இவை அனைத்தையும் தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யுங்கள். இதை செய்வதன் மூலம் விஷ்ணுவின் பூரண அருள் கிடைக்கப்பெறும். உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சிரமம் இருந்தால் அல்லது வேலை கிடைப்பதில் சிரமங்கள் எதிர்கொண்டால் புரட்டாசி மாதத்தில் வீட்டில் 7 சிறுவர் சிறுமிகளை அழைத்து அவர்களுக்கு உணவு தானம் வழங்க வேண்டும். அந்த உணவில் குறிப்பாக பாயாசம் இருக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் நீண்ட நாள் வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி நல்ல வேலை கிடைக்கும் என்பதும் ஐதீகம். எப்போதும் உங்களின் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதே சமயம் எப்போதும் பொய்கள் கூறுதல் மற்றும் வஞ்சக எண்ணங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக பேராசையை தவிர்க்கவும். முறையற்ற முறையில் பணம் பெறுவது பற்றி கனவில் கூட நினைத்து பார்க்க கூடாது. பேச்சில் உண்மையும் பணிவும் இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும். இப்படி யாரெல்லாம் மகாவிஷ்ணுவின் அருளை பெற அவனை நாடுகின்றீர்களோ அவர்களின் செயல்களும் எண்ணங்களும் நிறைவேறும்.